ஒரு ஊர்ல 2 குடும்பங்க இருந்தாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், சரியா பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தருங்க ஆலயத்துக்கு போவாங்க, ஒருத்தருங்க போக மாட்டாங்க. அதனால இவங்க சேர்ந்தா இவங்களும் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேராம இருந்தாங்க. எனி ஃபேமிலி ஃபங்க்ஷன், கெட் டுகெதர் எது வந்தாலுமே என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க அந்த ஃபேமிலியை சேர்த்துக்க மாட்டாங்க. பல ஆண்டு கழித்து யாரோ ஒருத்தருங்க இந்த வீட்டுல இருந்து மரிச்சு போனாங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்து இங்க வரும்போது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம சொந்தக்காரங்க இப்பயாவது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி கூட சேராம இருந்த குடும்பம் அந்த நேரத்துல இவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாங்களாம். தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தான் தவறா புரிஞ்சுட்டு பழகவே இல்லை உங்ககிட்ட அப்படின்ட்டு சீராக என்ன செய்தாங்க, அவங்களுடைய உறவை மேம்படுத்தி கொண்டாங்க. பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாக்கோபு தனது இரட்டை சகோதரன் ஏசாவுடன் என்ன செய்யறாரு, சமாதானம் தேட தாழ்மையான இதயம் அவசியமாக இருந்தது யாக்கோபுக்கு. இரண்டாவது பிறந்தவரான யாக்கோபு ஏசாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். அவன் தனது சகோதரனின் பர்த் ரைட், அதாவது முதல் பிறப்புரிமை பெற்று கொண்டான். மேலும் முதிய தந்தை ஏமாற்றி என்ன பண்ணார், வயசான தந்தை ஏமாத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்தாரு, பெற்றுக்கொண்டார். கோபத்துல இருந்த ஏசா அவனை கொன்றுடுவேன், அப்படி எப்படியா சாவடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி வெளியே வரும்போது தான் யாக்கோபு என்ன செய்யறாரு, வேற ஊருக்கு போயிடுறாரு. பல ஆண்டுகள் கழிச்சு யாக்கோபு அவருடைய சொந்த ஊருக்கு வீட்டுக்கு திரும்பி வர வந்துட்டு இருக்க விரும்புறாரு. அப்போ தம்பியுடன் இருந்த ஆழமான பிளவு, அந்த கோபம் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவர்கள் இருவரும் சந்தித்த போது என்ன செய்தாரா, யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை பார்த்து 7 முறை தரையில் விழுந்து என்ன செய்தாரு, வணங்கினான். ஏசா அவனை கொன்றுடுவான் என்று பயந்தான். ஆனா அதற்கு பதிலாக ஏசா ஓடி அவனை என்ன செய்தான், அணைத்து கொண்டான். நாம் யாரையாவது காயப்படுத்தி இருந்தாலும் அல்லது யாராவது நம்ம காயப்படுத்திருந்தாலும் உடைந்த உறவை நம்ம என்ன செய்யணும், சீர் செய்யணும். அதற்கு தாழ்மை ரொம்ப முக்கியம், மனதிரக்கம் தேவை. மேலும் பல முயற்சிகள் தேவைப்படும். ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நீங்க யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா இல்ல யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா நம்ம என்ன செய்வோம், மன்னிச்சிடுவோம். அந்த ஸ்டெப் 1 மட்டும் நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சா போதும், தேவன் நமக்கு என்ன செய்வாரு, கண்டிப்பா உதவி செய்வாரு. அப்படி நீங்க என்ன செய்யுங்க, அதை ஒருத்தர் மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. நாலு அவர்களோடு கூட ஒப்புருவாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.